வரதட்சணை கேட்டாங்கன்னு கல்யாணத்தை நிறுத்தினியா? இல்ல. ஜாதகம் எதுவும் பொருத்தமா இல்லைன்னு கல்யாணத்தை நிறுத்தினியா? இல்ல. அப்புறம் வேற எதுக்காக தான் கல்யாணத்தை நிறுத்தின? மாப்பிள்ளைக்கு சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்துச்சு, அதனாலதான் கல்யாணத்தை நிறுத்தணும். ஆனா இது புதுசா இருக்கு. கல்யாணம் பண்ண மாப்பிள்ளையோட ஹிஸ்டரியவே இப்படி ஆராய்ச்சி பண்ணுறாங்களே. எப்பா 90s கிட்ஸு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா. ஒரு கல்யாணம் அப்படின்னா ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போலாம் பல பிரச்சனைகள் காரணமாக நின்றும் போகுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வரதட்சணை அதிகமாக கேட்டாங்க, இல்லைனா ஜாதகம் சரியில்லை அப்படின்னு கல்யாணத்தை நிறுத்திடுறதா கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மகாராஷ்டிரா மாநிலம் முட்டிசாப்பூரில் ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க கல்யாணத்தை நிறுத்தியிருக்காங்க. ஆனால் காரணத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஆமாம், கல்யாணம் இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கு. அப்போ மாப்பிள்ளையோட சிபில் ஸ்கோரை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் கடன் வாங்கியிருப்பார் இல்லையா, அதை நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தியிருக்காங்கப்பா. ஆமா, மாப்பிள்ளை அதிக கடன் வாங்கியிருப்பாரு போல. முக்கியமா அவருக்கு நிறைய தேவை இருந்திருக்குமோ என்னவோ, அதனால அவர் நிறைய கடன் வாங்கியிருக்கிறதா தெரிஞ்சிருக்கு. இதனாலதான் கல்யாணத்தையே நிறுத்தியிருக்காங்க. கேட்கறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு வாழப்போகுது அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுல கடன் இருக்கா அப்படின்னு பாக்குறது ஒன்றும் தப்பு சொல்லவும் முடியாது. அதே நேரத்துல மாப்பிள்ளை எதுக்காக கடன் வாங்கினாரு அப்படின்னு தெரியாது. அவருக்கு நிதி நிலைமையும் மோசமா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு ரெண்டு தரப்புக்கும் ஆதரவும் தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் தான் இந்தியா முழுக்க ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது.